உங்கள் யாவரையும் இயேசுவ நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேட் ஆஃப் பீஸ் நிகழ்ச்சியில் பார்க்கிற உங்கள் மேல் இருக்கிற பிரச்சனைகளும் போராட்டங்களும் இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே மாறி போவதாக. உங்கள் மேல் இருக்கிற பிரச்சனைகள் மறைந்து போவதாக. உங்கள் மேல் இருக்கிற எரிச்சல் பொறாமைகள் இயேசுவ நாமத்திலே மறைந்து போவதாக. கர்த்தர் உங்களை காப்பாற்றுவாராக. தேவ பிள்ளைகளே, ஆம், தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் கொடுப்பார். ஜாக்கிரதையாய் கவனமாயிருங்கள். ஆண்டவர் உங்களுக்காக பேசுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 சாமுவேலுக்கு எழுதின புஸ்தகத்துல அதனுடைய 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நீங்க போகிற இடமெல்லாம் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுகிறது குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையின்படி நீங்க எந்த இடத்துல போனாலும், எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் காணப்பட்டாலும், அந்த இடம் பிரச்சனை உள்ள இடமா இருந்தா கூட ஆண்டவர் உங்களை காப்பாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். இதே நாளில் இந்த நேரத்தில் தேவன் நம்மை காப்பாற்றுகிறவர், அதில் சந்தேகம் இல்லை. வேதத்தில் இப்படியாக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, நம் சிறையிருப்பை திருப்புகிற தேவன் என்று சங்கீதங்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்முடைய சிறையிருப்பை திருப்புகிறார். உன்னுடைய சிறையிருப்பு, நீ எதிலே அகப்பட்டிருக்கிறாய், எந்த சிக்கலில் தள்ளப்பட்டிருக்கிறாய், எந்த போராட்டத்தில் விழுந்திருக்கிறாய், ஆண்டவர் உன்னை சிறையிருப்பை திருப்பி உன்னை அற்புதமாய் வழி நடத்த அவர் போதுமானவர். நான் பார்க்கிறேன், ஒரு சில குடும்பங்களை ஆண்டவரை காண்பிக்கிறார். ஒரு சில சிறையிருப்புக்குள்ளே நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை சிறையிருப்பிலிருந்து உங்களை தூக்கி எடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இன்று இதே நாளிலேயும் கூட ஆண்டவர் உங்கள் சிறையிருப்பில் உங்களை காப்பாற்றுவாராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, சங்கீதம் 14:7 சிறையிருப்பை ஆண்டவர் திருப்ப அவர் ஆயத்தமாயிருக்கிற ஜெபத்தோடு காணப்படுங்கள். நாம் யாவரும் பிரார்த்தனை செய்வோம். வல்லமையின் ஆண்டவரை, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற சிறையிருப்பை என் ஆண்டவர் திருப்புவீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற போராட்டங்களை மாற்றுவீராக. ஒவ்வொருடைய ஜீவத்திலும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் என் ஆண்டவர் எடுத்து போடுவீராக. நான் பார்க்கிறேன், ஆண்டவர் சில பிரச்சனைகளை எடுத்து மாற்றி கொண்டிருக்கிறார். அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது, அதிசயம் நடந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில உன்னை ஒரு சாட்சி ஆண்டு நடத்த போகிறார். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பலத்த கரத்தின் கீழே ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். God bless you. God bless you.